வீடியோ கொஞ்சம் 3 நிமிஷத்தில் ஷார்ட்டாக பண்ணலான்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னனுடைய டேயில் பாருங்கள் கிஃப்ட் நிஃப்டி இப்போ ரீசெண்டான வந்த ஹைக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் நடந்துட்டு இதனுடைய லோவஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கும்போது அப்போ நம்ம ஒரு புட் ஆப்ஷன் நான் ரீட்டெயில் ட்ரேடர் தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். இப்போ இங்கே வந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் இதனுடைய எஸ்எல்லாம் வச்சுட்டு இதை மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்த கேட்டகரியாக இங்கே வந்து ப்ரீவியஸுடைய இயர்னுடைய ஓப்பன் பாயிண்டில் கொஞ்சம் ரிவர்சல் எடுக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இல்லை இதையும் உடைக்குதுன்னா அடுத்த லெவலில் இதுக்குள்ளே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சைட்வே இந்த சைட்வேக்குள்ளே மாட்டிக்கும் கேண்டில். அப்போ அப்கமிங் டேஸில் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஒரு நிமிஷம் வீடியோ தொடரலாம். இப்போ வீடியோ தொடரலாம். 24,000ன்றது போட்டிருக்காங்க. அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 189 ரூபா 213 ரூபா. அப்போ 160 ரூபா ரவுண்டாக 213 ரூபா 214 ரூபா 214 ரூபா ப்ளஸ்ஸு இதனுடைய ரெஸ்டண்ட்டு சரிங்களா. இது வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா இது சப்போர்ட்டு. அப்படியே இதை வந்து 374 டிவைடட் பை 2ன்னு கொடுக்கும்போது இதனுடைய 187. அப்போ 24,000ன்றது 187 கீழே போகாது, மேலே போகாது. 23,813 அப்புறம் போகாது. இது வந்து டெரிவேட்டிவோடைய ஸ்கிரிப்ட்டு சரிங்களா. இந்த ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் நீங்கள் எப்பவுமே இன்றைக்கி நான் இண்டிகேட்டர் பேஸில் நான் போக மாட்டேன். என்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டண்டில் தான் இருப்பேன். அதுக்கு உண்டான கீ லெவல் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதே போல் ப்ரைவேட் பேங்க்கு ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு கீழே இந்த வீக்கிலுடைய ஹையும் இது பிரேக் பண்ணுதுன்னா இது அட்டம்ப்டில் திரும்பலைன்னா திருப்பி வந்து இது ஃபால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே கண்ணோட்டத்தில் பிஎஸ்யூ அதாவது கவர்மெண்ட் பேங்க்கும் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் பேங்க்கும் ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகுது. இந்த லோவுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிட்டு இதை ரிட்டன் எடுக்கலைன்னா ப்ரீவியஸ் டே உடைய ரிட்டன் எடுக்கலைன்னா இது ட்ரெண்டு அன்றைக்கி டே வந்து நெகட்டிவாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஐடியும் செக் பண்ணிக்கணும். இந்த வெயிட்டேஜை வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது தான் உங்களால் ஒரு ப்ரிடிக்ஷன் வர முடியும். அப்போ வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே உடைய இந்த கேண்டிலில் அப்போ அந்த 2 நாள் உடைய லோவையும் நேற்றுனுடைய லோவையும் கட் பண்ணிச்சுன்னா அகெயின் மார்க்கெட்டு ஃபாலில் இருக்கும். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க யூடியூப் சேனலில் சரிங்களா. குரூப் 1 ஜாயின் பண்ணிங்க. இதுதான் இதனுடைய ட்ரெண்ட் பேஸில் நீங்கள் இது பண்ணணும் சரிங்களா.